விஷயம் வந்து நான் பெருந்தன்மையாக இருக்கிறேன்னு காட்டுறாங்க. அதோட இன்னொன்று என்னன்னா, இன்னும் அதில் தற்பெருமை வேறு. நான் இதை விட முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறேன். இங்கேயே நீங்கள் ஒன்றும் கிழிக்கல, அங்கே போய் என்ன கிழிக்கிறீங்க? 68 படங்கள் எடுத்திருக்காரு சார். ஒரு படத்தில் கூட அஜித்ன்ற வார்த்தையை பேசுனது இருக்கு. பாட்டு பாடுறாரு, விஜயகாந்த் வருது, எஸ்கே வருது, தோனி வராரு, த்ரிஷா வந்து குத்துறாங்க. போன படத்துக்கு த்ரிஷா வந்து ஆட வைக்க முடியாதா என்ன? அதுக்கு முந்தின படத்துக்கு த்ரிஷா வந்து ஆடுறதுக்கு பாட்டு இல்லையா என்ன? இன்னைக்கு ஒரு யஷ் இருக்கிற இடத்த விஜயால நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு பிரபாஸை பற்றி யோசிச்சிட முடியுமா சார் விஜய்? சினிகலகு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கோட் படம் பார்த்துட்டீங்களா சார்? பார்த்துட்டேன் சார். அது சார், இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு உச்ச நட்சத்திர நடிகர், உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர். அவர் வந்து தனக்கு அடுத்த இடத்துல இருக்க சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து நீ என் இடத்த பார்த்துக்கோ அப்படின்னு கொடுக்குறதே ஒரு பெருந்தன்மையான விஷயம் தானே? இல்லை சார், அது நீங்கள் அதை அப்படி சொல்கிறீங்க. இதில் விஜய் பெருந்தன்மையாக இருக்கிறன்றது காட்டணுன்றது அவருக்கு தேவைப்படுது. அதுதான் உண்மை. அவர் உண்மையாக பெருந்தன்மையாக இருந்திருந்தாருன்னா ஒரு எஸ்கே படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு போய்ட்டு பேசியிருக்கலாம். ஏதோ ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போய் கூட அட்லீஸ்ட் இன்னொருத்தரை பற்றி அவர் புகழ்ந்து பேசியிருக்காரா? ஒரு இடத்துல அவருக்கு கீழே உள்ள நடிகருடைய படத்தை பற்றி புகழ்ந்து விஜய் பேசியிருக்காரா அப்படின்னா இல்லை, ஒரு இடத்துல கூட கிடையாது. அப்போ ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குற ஒரு இடத்த உருவாக்குறாங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் உருவாகுது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேலே போய் சிவகார்த்திகேயன் அவார்டு கொடுத்து சிவகார்த்திகேயன் இருக்கிற குழந்தைகள் ரசிகர்கள்லாம் பிடிச்சிட்டாரு, அவர் வந்துட்டார் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு ஒரு மோஸ்ட்லி கேட்பேன். அவார்டு கொடுக்கும்போது நீங்கள் அவார்டு வாங்குறவரை பற்றி பெருமையாக ஒரு வார்த்தை பேசணும்ல, பேசிட்டு வந்துடுவார் ஒழிய எந்த இடத்துலையும் சிவகார்த்திகேயனுக்காக போய் நின்னதில்லை. சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லை, எந்த அடுத்த நடிகருக்கும் அடுத்த நடிகருடைய படம் இவருடைய சொந்த டைரக்டரை இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சார், அதாவது நம்ம லோக்கி எடுத்துக்கோங்க. லோக்கி வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விக்ரமுக்கு அப்புறம் ஒரு பெரிய டேரக்டர், லியோ போயிடுச்சுன்னா விக்ரமுக்கு அப்புறம் ஒரு பெரிய டேரக்டர். லோக்கியினுடைய முதல் படத்துக்கே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சனுடைய முதல் படத்துக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயிலர்லாம் இப்போ டாக்டர் ஜெயிலர்லாம் இது வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்தி அதை பற்றி வெளியில் சொல்கிறது. இப்போ வாழை படம் வந்திருக்கு. வாழை படத்துக்கு சூப்பர் ஸ்டாருக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் சொல்லுங்கள்? எதுக்கு வாழைக்கு ஒரு பக்கத்தில் அவர் எழுதி அடிக்கணும்? வாழையில் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. இல்லை, ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா டெய்லி 10 படத்துக்கு ஒரு இது சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரெஃபரன்ஸ் அந்த படத்துக்குலாம் இப்போ இந்த படத்துக்கு வந்திருக்க ரெஃபரன்ஸு உட்காந்து நான் 2008 கடைசியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸ் இருக்கும் சார் விஜய் படத்தில். ஒரு 10 இடத்துல கேட்டிருப்பேன். இதே இடத்துல நம்ம உட்காந்து பேசியிருக்கும் போது நான் 5 தடவை கேட்டிருப்பேன். அப்போலாம் ரெஃபரன்ஸ் வராமல் இன்றைக்கி அரசியலுக்கு வராரு, அரசியல் அறிவிச்சிட்டார் அப்படின்னோடனே இன்றைக்கி காதலின் தீபம்ன்ற பாட்டு வருது, படையப்பா தோனி வரும்போது படையப்பா பிஜிஎம் வருது, தலைவருடைய போஸ்டரை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் இங்கிருந்து பயன்படுத்துகிறாங்க சார். அவர் படத்தில் எல்லாமே ரஜினிகாந்த் அவரோட ஸ்டைலை தானே ஃபாலோ பண்ணிட்டு வராரு சார். அதுதான் கொஞ்ச நாள் அது இல்லாமல் இருந்தது. இப்போ திடீர்னு இங்கேருந்து மறுபடியும் வருது. விஷயம் என்னன்னா சார், அதாவது விஜய் அவர்களுக்கு தேவைப்படுதுன்றதுனால இன்றைக்கி யார் குணா பாட்டு பாடுறாரு, விஜயகாந்த் வருது, எஸ்கே வருது, தோனி வராரு, த்ரிஷா வந்து குத்துறாங்க. போன படத்துக்கு த்ரிஷா வந்து ஆட வைக்க முடியாதா என்ன? அதுக்கு முந்தின படத்துக்கு த்ரிஷா வந்து ஆடுறதுக்கு பாட்டு இல்லையா என்ன? எதுக்கு வராங்க? இது எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஓட வச்சிடணும். இவர் அரசியலுக்கு வராரு, எல்லாம் சேர்த்து எல்லா ரசிகர்களையும் கவர் பண்ணணுன்ற ஒரே நோக்கம் தான். அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. இயக்குனரோட முடிவு தான். இயக்குனரோட முடிவுனா இவர் அக்செப்ட் பண்ணல சார். இயக்குனர் இதுக்கு முன்னாடி எந்த இயக்குனருக்கு இது தோணலையா? ஒரு இயக்குனர் கூட தோணலையா? இதுக்கு முன்னாடி அத்தனை தடவை நீங்கள் ரஜினிகாந்த் ரெஃபரன்ஸ் வச்சிங்களா? அப்போ அவங்களாம் முட்டாளா அந்த இயக்குனர்லாம்? இது இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு வைக்கிறாங்க சார். விஷயம் என்னென்னா, நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தேடி மக்களை போய் வாழ்த்துவார். அடுத்த ஒன்றும் இல்லை சார், பொன்னியின் செல்வன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. பேசாமல் அந்த படத்தை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா சிரிச்சு விழுவாங்க. அவன் ஒரேஷன் அவரை விட மிகப்பெரிய ஒரேட்டர் யாரும் கிடையாது தமிழ் சினிமாவில். அந்த பொன்னியின் செல்வன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விக்ரம் மாபெரும் வெற்றி, அவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கமல் சொல்லணுமா? ஏன் சொல்லணும்? அவருக்கு என்ன தேவை வந்தது சொல்லணும்னு? அதே கமல்ஹாசன் ஜெயிலர் பற்றி ஒரு வார்த்தை பேசினாரா? எங்கேயாவது ஒரு துணுக்கு சின்ன பிட்டு வந்ததா? இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதே நீங்கள் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தரை பற்றியும் நல்லா பேசுனதில்லை. ஒன்றும் இல்லை சார், லியோ ஓடுது, ஆகா ஓகோன்னு இவங்களே இதே மாதிரி போய் கணக்கு காட்டி பெரிய கலெக்ஷன் காட்டுறாங்க. ஜெயிலருக்கு அடுத்து தான் இருந்தாலும் பெரிய கலெக்ஷன் காட்டுறாங்க. அந்த இவர் யார் டைரக்டர் உங்களை எவ்வளோக்கு அண்ணன் மதிக்கிறார் வச்சு கூப்பிட்டு அவர் ஃபைட் கிளப்னு முதல்ல ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, ஒரு படம் வருது, அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்களா நீங்கள்? இப்போ இவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் பீஸ்ட்டு இவரும் அண்ணன்றார், பீஸ்ட் ஃப்ளாப் தான் ரைட்டு அண்ணன்றார். அவர் அடுத்து பிளட்டி பகர்னு ஒரு படம் வரப்போகுது, அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்களா? சரி, அந்த படத்தில் ஹீரோ வராரு, அவர் பாவம் அவருக்கு கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் வந்துருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிங்களா? எதுக்குமே
பண்ணாமல் இன்றைக்கி எஸ்கேவை நான் தான் தூக்கி விட்டேன், நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன், விஷயம் வந்து நான் பெருந்தன்மையாக இருக்கிறேன்னு காட்டுறாங்க. அதோட இன்னும் அதில் தற்பெருமை வேறு. நான் இதை விட முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறேன், இங்கேயே நீங்கள் ஒன்றும் கிளிக்கல, அங்கே போய் என்ன கிளிக்க போறீங்க, இதை விட முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் போறீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து தற்பெருமை அகம்பாவத்தினுடைய வெளிப்பாடு, வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நீங்கள் உடனே தூக்கி கொடுத்துட்டு இவர் தூக்கி கொடுத்துட்டு போகிறாங்கன்னா இவரே என்ன சார் பண்ணியிருக்காரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்ற வேண்டியதாக இருக்க தமிழ் சினிமா. அதெல்லாம் உண்மை. போன வருஷம் அதிக கலெக்ஷன் என்ன படம்? ஜெயிலர். அந்த ஜெயிலர் வந்து இந்திய சினிமாவில் வந்த படங்களில் அந்த ஜெயிலருடைய கலெக்ஷன் 60% தான். ஏன்னா போன வருஷம் 1000 கோடி 800 கோடி 900 கோடின்னு இருக்குது சார். சூப்பர் ஸ்டார் இருந்த வரைக்கும் இந்தியா முழுக்க அவருடைய படங்கள் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் இருந்தது சார். 99 படையப்பான ஒரு படம் வந்தது சார். அதுதான் வந்து சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஹிட்டு, அந்த வருஷத்துடைய சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அந்த படத்துக்கு ஆக்சுவலாக அந்த படத்தை கதை எழுதினவர் ஆந்திராவில் போய்ட்டு இந்திரான்னு ஒரு படம், கிட்டத்தட்ட படையப்பா மாதிரி இருக்குது சார். இந்திரான்னு ஒரு படம் இப்போ கூட ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணாங்க. சரியான கலெக்ஷன், ரீரிலீஸ் கலெக்ஷன் சரியான கலெக்ஷன். அப்போ அந்த இந்திரா வந்து இங்கே கதை எழுதுறவர் அங்கே போய் எழுதுறாரு. எழுதி அந்த படம் வந்து அதே மாதிரி ஒரு பொம்பளை இது வில்லி, இவர் அதே மாதிரி இதே கான்செப்ட் தான். இந்திரா சரியான ஹிட்டு. அந்த படம் 2002 வருது. அந்த படம் தான் 1999 கலெக்ஷன் முந்துது, ரைட்டுங்களா? ஸோ விஷயம் என்ன சொல்லணும்னா, சவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் கலெக்ஷன், ஹையஸ்ட் கலெக்டட் மூவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்த வரைக்கும் அவர் தான் வச்சுருந்தார். அவரை பீட் பண்ணுறதா சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய டார்கெட்டும். இன்றைக்கி ஒரு யஷ் இருக்கிற இடத்த விஜயால் நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு பிரபாஸை பற்றி யோசிச்சிட முடியுமா சார்? விஜய் ஃபேன்ஸும் அப்புறம் என்ன விஜய் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒன்று சிம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணாதன்னு பண்ணலை, இவர்கிட்ட என்ன நம்ம கோலிவுட்டை கொடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் அது எந்த மாதிரியான ஒரு அகமாக முடிச்ச டைலாக்? இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹையஸ்ட் காலத்துக்கு தமிழ் மூவி என்ன சார்? 2.0. நீங்கள் அதை முந்தினாதானே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை விட்டால் யார் சார் இருக்கா அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் நடுவில் எங்கனே ஒரு இடத்துல ஏமாற்றி வச்சுட்டு அந்த இடத்த வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் நீங்கள் போனால் என்ன அவர் மேலே தானே இருக்க போகிறாரு? இதெல்லாம் சும்மா திமுரு பிடிச்ச டைலாக் இதெல்லாம். சார் இப்போ நடிகர் அஜித் கூட வந்து நடிகர் விஜய் கூட வந்து அவரோட படத்தில் அஜித் ரெஃபரன்ஸ் வைக்கிறாரு, அவரே டைலாக் பேசுறாரு, நீ யாரோட ஃபேன் அப்படின்ட்டு. இந்த படத்தில் மட்டும்தான், மறுபடியும் சொல்கிறேன், 68 படங்கள் நடிச்சிருக்காரு சார். ஒரு படத்தில் கூட அஜித்ன்ற வார்த்தையை பேசுனதே இல்லை சார். அஜித் தலை எதையும் பேசினார். இன்னும் சொல்ல போனால் அது அதே அகம்பா முடிச்ச ஒரு டைலாக், உன் தலை வால் எல்லாத்தையும் வர வை அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் இந்த மாதிரி சிலரத்தெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் அஜித்தை க்ளோரிஃபை பண்ண மாதிரி ஒரு சின்ன சிங்கிள் ஷாட் கூட வந்ததில்லை. 10 இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்தில் கமலஹாசனை பற்றி பேசினா நான் காட்டுவேன், 10 இடம் காட்டுவேன். நேற்று ராத்திரி அம்மா சிவாஜி வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிவாஜி கழுவிட்டோன்னா பாருங்க நான் கமலஹாசன் மாதிரி படிப்பார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவனடி மேலே வடிவேலு முத்து படத்தில் வடிவேல் அவனடி அவர் பெரிய கமலஹாசன் அவனுக்கு அப்படிம்பாரு. அந்த பழைய படம் இது. பழைய படத்தில் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஒய்ஜி மகேந்திரன் எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஃபோன் எடுத்து ஹலோ யார் பேசுகிறீங்க? நான் கமலஹாசன் பேசுகிறேன் அப்படிம்பாப்புல. ஒரு கமலஹாசன் ஃப்ரெண்டு தான் நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு. அவன் எந்திரன் படத்தில் ஃபோன் வரும். சரி இந்த இதை ஸ்கேன் பண்ணுவார், டைரக்டரியை ஸ்கேன் பண்ணுவார். அந்த டைரக்டரியை ஸ்கேன் பண்ணி முடித்தோடனே இதில் உள்ள எல்லா நம்பரும் உங்களுக்கு தெரியுமா? எங்கே சொல்லுங்கள் கமலஹாசன் நம்பர்னு சொல்லுவார். இதெல்லாம் எதுக்கு வைக்கணும்? அவருக்கு தேவையா என்ன? எதுக்கு வைக்கணும் அப்படின்னா அவர் அழகாக சொல்லுவார் சார். குஷேலன் ஒரு டைலாகு, இவர் இந்த பேசுகிறார், இவர் கமலஹாசனை பற்றி பேசுகிறார், கமலஹாசனை பற்றி இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சந்திரசேகரை போட்டு அடின்னு அடிப்பாப்பில் குஷேலனில் உட்காந்துட்டு. இது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. குணாக்கு அப்புறம் ரஜினி தான் அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சு. குணா தளபதி கிளாஸுக்கு அப்புறம் நாடோடி மன்னன் படம் வந்ததுக்கப்புறம் நாடோடி மன்னன் இனிமேல் எம்ஜிஆர் தான் அப்படின்னு ஹேண்ட்ஸ் டவுன், இனி எம்ஜிஆர் தான் அப்படின்னு சிவாஜியை ஒதுக்கிட்டார். சிவாஜி கன்ஃபார்ம் பண்ணது அந்த இடம் தான். அது வரைக்கும் எம்ஜிஆர் வெர்சஸ் சிவாஜி, இப்போவும் எம்ஜிஆர் வெர்சஸ் சிவாஜி தான். சிவாஜி அவனே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் நாடோடி மன்னனுக்கு அப்புறம் அவர் தாங்க எனக்கு மேலே அப்படின்னு சொல்லி சிவாஜி ஒதுங்கிட்டார். அதே மாதிரி என்ன சொல்கிறது, தளபதியும் குணாவும் வரும்பொழுது தளபதி இனிமேல் ரஜினி தான், என்ன இவங்க போட்டி போட்டாலும் ரஜினி தான் அப்படின்றது அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி 2007 பில்லா வருது அஜித். 2007 பில்லா அஜித் வந்ததுக்கப்புறம் எப்படியாவது இந்த பில்லான்ற ஒரு படத்தை உடைக்கணும் பண்ணுறதுக்காண்டி இவரும் கோட்டுக்கிட்டலாம் போட்டு வந்து இது வில்லு ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் ஃப்ளாப்பு, அதுக்கப்புறம் குஸ்ரா ஃப்ளாப்பு. அதுக்கப்புறமா 2011 மங்காத்தா வருது, நொறுக்கிட்டார் வச்சு. மங்காத்தா வரும்பொழுது விஜய் அஜித்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாதுன்னு அதே மாதிரி உருவாச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு இட்டுகள் வருது இல்லைங்களே. விஷயம் என்னென்னா இதெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த பாயிண்டில் இந்த இடத்துல வந்தால் அப்படியான ஒரு வெற்றி வந்து தளபதியில் தலைவர் கிடைக்குது. அதுக்கப்புறமே எதுக்கு சார் கமல் தொங்கணும்? எதுக்கு கமல் தொங்கணும்? கமலுக்கான மரியாதையை கொடுக்கணும்னு எப்பயுமே நினச்சி கொடுத்துட்டு இருந்தார். விஜய் ஒரு படத்தில் அஜித்தை பற்றி பேசினதில்லை. இப்போ அரசியலுக்கு வராதுனால தலைன்றாரு. கேவலம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அதெல்லாம் இல்லை சார். பாயிண்ட் என்ன அப்படின்னா, விஜய் கூட பெருந்தன்மையாக அஜித்தோட ரெஃபரன்ஸ் வைக்கிறார். ஆனால் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் எக்ஸ் தளத்தில் வந்து யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு ரசிகர் வந்து அஜித் அசிங்கமாக பேசி ட்வீட் போடுறாரு. அதை வந்து ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ரீட்வீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார்? இது ஏஜிஎஸ்ட்டு இன்றைக்கி நேரத்தில் சார் இந்த பிரச்சனை ஏஜிஎஸ்ன்னு இல்லை சார். அதாவது
விஜய் அவர்கள் கூட அந்த ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்குது. அந்த மார்க்கெட்டிங் டீம் கூட விஜய்கிட்ட போய் படம் சொல்கிறோம், படத்துக்கு கதை சொல்கிறாங்க சார். விஜய் அது ஓகே பண்ணுறாரு. ஓகே பண்ணதுக்கப்புறம் இந்த படம் ஓகே ஆயிடுச்சு, ரைட்டா? ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். அதோடைய கிசுகிசுப்பில் அதோடைய என்ன சொல்கிறது, கிசுகிசுல ஆரம்பித்து அப்படியே அங்கேருந்து வெளியில் வந்து படம் அப்படியே வந்து ஆடியோ லான்ச் வந்து ட்ரெய்லர் வந்து அப்படியே வந்து படம் பில்டப் ஆகி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டாக வரணும். அதுக்கப்புறம் கலெக்ஷனை போட்டு முடிக்கணும். இதுதான் வந்து ஒரு படத்துடைய கிராஃப். அப்போ படம் விஜய் வீட்டில் விஜய் ஆஃபீஸில் வச்சு ஓகே ஆன அடுத்த நிமிஷமே நீங்கள் போய் அந்த மார்க்கெட்டிங் டீமை பாருங்கன்னு ஒரு பேரை சொல்லி அந்த கம்பெனிக்கு அனுப்புகிறார். அவர் யாருன்னா அது விஜய் அட்மின், விஜயினுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை டீல் பண்ண ஒருத்தர். அவர் இப்போ தனியாக ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சு நடத்துகிறாரு. அவங்க தான் இப்போ விஜய்க்கும் விஜயினுடைய பொலிட்டிக்ஸ்க்கும் ஏன் சொல்லப்போனால் விஜயனுடைய அரசியலுக்கும் ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தப்பு கிடையாது, இது தப்பு நம்ம சொல்ல போகிறது. அப்போ இவங்க அங்கே போயிடுறாங்க. அங்கே போனவுடனே அவங்க வந்து இவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து வெளியில் போகிறது, சோஷியலைஸ் பண்ணுறது. இப்போ கிட்டத்தட்ட விஜயனுடைய எல்லா டேரக்டர்ஸும் அந்த மார்க்கெட்டிங் கம்பெனியோட ஓனர் கூட ஃப்ரெண்ட்ஸு, சோஷியலைஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படின்ற அளவுக்கு ஆயிடுறாங்க. அப்போ அந்த மைண்ட் செட்டு உருவாக்கி விட்றாங்க சார். ஒன்றும் இல்லை, விபி எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ நல்ல ஒரு விபியே எவனா ஒருத்தன் நல்லா இருக்கக்கூடாது நினைப்பான நினைக்க மாட்டான். விபி பிரேம்ஜி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். விபி கூலிக்கு டீசர் வருது சார், கூலிக்கு ஒரு டீசர் வருது, அது இன்ட்ரோ டீசர் கொடுக்குறாங்க. அதை ஒரு காமெடியன் என்ன சொல்கிறாரு, நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நக்கலாக சொல்கிறாரு. இவர் அதை ரீட்வீட் பண்ணி, அதாவது ரீட்வீட் பண்ணின்றவர் இன்ஸ்டாகிராமில் இதை அவர் டேக் பண்ணி இவர் உண்மைதான் அப்படின்ற மாதிரி போடுறாரு. இவர் என்ன பண்ண போகிறாரு, கோட்டு பண்ண போகிறாரு விஜய். இவருக்கும் கூலிக்கு என்ன சம்மந்தம் சார், என்ன சம்மந்தம்? இதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு யாரையாவது அப்படி பண்ணியிருக்காரா? யோசிங்க, ஏன் வெங்கட் பிரபு அதை பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது? இதுதான் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ ஏஜிஎஸ் அவங்க சிம்பிளாக ஒன்றும் இல்லை, அன்றைக்கி உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க பிகில் நல்ல கலெக்ஷனு, தமிழ்நாட்டில் நம்பர் 1 கலெக்ஷன் வந்து பிகில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் படம் தான் கலெக்ஷனு, அதை விட்டா டேரெக்டாக லியோ தான் அப்படின்றாங்க. ரைட்டா? நான் என்ன சொல்கிறேன்னா, விக்ரமுடைய கலெக்ஷனுக்கு அப்புறம் லியோன்றாங்க. நீங்கள் அது உண்மையே வச்சுக்கோங்க சார், இது போய் உண்மையே வச்சுக்கோங்க. விக்ரமுக்கு அடுத்து ஜெயிலர் வந்து விக்ரமோட அதிகம் கலெக்ட் பண்ணிச்சா? நீங்கள் ஜெயிலரை விட முந்திட்டீங்கன்னு சொல்லலாம்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, குறைந்தபட்ச மாண்பு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிலரை முந்திட்டீங்கன்னு சொல்லிக்கோங்க. நீங்கள் அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ரஜினிகாந்தை முந்திட்டேன்னு சொல்லி தான் நீங்கள் அந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் நம்பர் 1 வரணும்னு உங்களுக்கு தெரியுது. அப்போது விக்ரம் வந்தது, பிகிலுக்கு அப்புறம் விக்ரம் வந்தது, ஜெயிலர் முந்துச்சு, ஜெயிலரை நாங்கள் முந்திட்டோன்னு சொல்லிடலாம். விக்ரமுடைய கலெக்ஷனை நாங்கள் அதுதான் நம்பர் 1 இருந்தது, அதை முந்திச்சு லியோ பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல மலங்க அடிக்கப்படுது, ஜெயிலர் மலங்க அடிக்கப்படுது, இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. சரி, இதை விடுங்க. இதுதான் இப்போ இந்த மைண்ட் செட் எங்கேருந்து வருது? அந்த விஜய் தூக்கி பிடிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் தான் வருது. ஸோ இது வந்து இவங்க பண்ண தப்பு, இவங்க தெரியாமல் பண்ணாங்கன்னா இல்லை, அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அஜித்தை பற்றிலாம் தப்பாக பேசி ஒன்றும் இல்லை. ஒருத்தர் அஜித்தை பற்றி தப்பாக பேசி செத்து போயிட்டான்னு வைங்களேன், அஜித் ரசிகர் எப்படின்னா அவனை குழியிலேருந்து புதைச்சி சங்கில 4 மிதிச்சு உள்ள அனுப்புவாங்க. அப்படி தெரியும் அஜித் ஃபேன்ஸ். நேற்றுலேருந்து தரங்கட்ட ஏஜிஎஸ்ன்னு சொல்லி எக்ஸில் ஒரு வீடியோ போடுற அளவுக்கு கிளிக்கிறாங்க. எக்ஸ் வந்து அந்த ட்ரெண்டிங் எந்த ஒரு கான்செப்ட் ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி வீடியோஸ் போடும் எக்ஸு. அது வந்து அவங்க ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க. நேற்று தரங்கட்ட ஏஜிஸ்ன்ற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆனதுனால அதை பேஸ் பண்ணி வீடியோ போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ கேவலப்பட்டு சும்மாவே படம் கலெக்ஷன் ஒன்றும் கிடையாது, கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த வேலையை வேறு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இன்னும் மோசமாகும். அதான் உண்மை. ஆமாம், அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த கோட் படத்தில் வர்ற அஜித்தோட சீக்வன்ஸ் தலை ஃபேன்னு அவங்களோட பொண்ணு சொல்லும்போது கூட இவங்க கோட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க, நீங்கள் யார் ஃபேன் அப்படிங்கிறப்ப தோனி ஃபோட்டோ போடுறாங்க. அதையும் ரீட்வீட் பண்ணி, இது என்ன அவசியம் இருக்குது, ரீட்வீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதாவது இந்த தலைங்கிறது வந்து நாங்கள் அஜித்தை மென்ஷன் பண்ணல, தோனியை தான் மென்ஷன் பண்ணுறங்கிற செட்டப்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே தான் சார், அதே தான் விஷயம்னா ஒரு குழப்பமான மனநிலை தான். நீ யாரோட ஃபேனு அப்படின்னு கேட்டிருக்காங்க, நீ எந்த நடிகரோட ஃபேன்னா என்ன கேட்டிருக்கலாம். இவங்க மியூசிக் பின்னாடி வருது. ஸோ சிஎஸ்கே மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு அது. ஸோ இதில் அஜித்தை சொல்ல வரியா, நீ வந்து தோனியை சொல்ல வரியா அப்படின்றதுல ஒரு எவ்வளோ டிஸ்டிங்டிவான கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம். அஜித்தை தாங்க சொல்ல வர, ஒரு குழப்பத்தில் வச்சு அதை வச்சு எதையாவது பண்ணி பேச்சை உருவாக்கி அதை வச்சு படத்தை ஓட வச்சிடலாமன்றதா சார் நீங்கள் ஐடியாவே. இல்லைன்னா அது ஐடியாவே கிடையாது சார். ஆமாம். இப்போ